வணக்கம். குரல் அறிவோமிற்கு உங்களை வரவேற்கிறோம். அதிகாரம் 2. வான் சிறப்பு. குறள் 17. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். விளக்கம். ஆவியான கடல் நீர் மேகமாகி அந்த கடலில் மழையாக பெய்தால்தான் கடல் கூட வற்றாமல் இருக்கும். மனித சமுதாயத்திலிருந்து புகழுடன் உயர்ந்தவர்களும் அந்த சமுதாயத்திற்கே பயன்பட்டால்தான் அந்த சமுதாயம் வாழும். Explanation in English. Even the wealth of wide sea will be diminished if the cloud that has drawn up gives them not back again. இந்த குறளுக்கான ஒரு குட்டி கதையும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு ஊர்ல மித்ரன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் எப்போதும் ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அவன் ஸ்கூல்ல அவனோட ஆசிரியர் மழை அப்படிங்கிற தலைப்புல பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மழை எப்படி பெய்யுதுன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே மித்ரன் எழுந்து நின்று, கோடை காலத்துல வெயில் மூலமாக கடல் நீர் நீராவியாகி மேகமாக மாறிடும். அப்புறம் அந்த மேகம் மழையா திரும்பவும் பெய்திடும் அப்படின்னு சொன்னான். ஆசிரியரும் அவன் சொன்ன பதில கேட்டு, கரெக்டா சொன்ன மித்ரன், வெரி குட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மித்ரனுக்கு திரும்பவும் அவன் மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு. உடனே ஆசிரியரிடம், மேகம் ஒருவேளை மழை பெய்யாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான். அப்போது ஆசிரியர், மழை பெய்யாம போயிட்டா கடல் நீர் வற்ற ஆரம்பிக்கும். ஆனா நம்ம இயற்கை என்ன நம்ம கிட்ட இருந்து எடுத்துச்சோ அதை திரும்பவும் நமக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் மித்ரனுக்கு அவன் மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு. அப்புறம் ஏன் டீச்சர் நாம நிலத்தடி நீரை பயன்படுத்துறோம், ஆனா நம்ம திரும்ப கொடுக்கறதே இல்ல நிலத்துக்கு அப்படின்னு கேட்டான். அதற்கு கரெக்டா கேட்ட மித்ரன், ஆமா நாம கொடுக்கறது இல்ல. அதுக்குத்தான் நாம ஒவ்வொருவரும் மழைநீர் சேமிப்பு தொட்டி நம்ம வீட்டுல வச்சு மழைநீரை சேமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சேமிச்சாதான் நிலத்தடி நீரும் எப்பயும் இருக்கும் நமக்கு அப்படின்னு சொன்னாங்க. இயற்கை எப்படி கடல் நீரை எடுத்துட்டு திரும்பவும் மழையாக பெய்து கடலுக்கு திரும்ப கொடுத்துறதோ, அது மாதிரி நாமளும் நிலத்தடி நீரை பயன்படுத்திட்டு அதை திரும்பவும் கொடுத்துறணும் அப்படின்னு சொன்னாங்க. இயற்கையோட நாமளும் ஒன்றி வாழணுங்கிறதையும் சொன்னாங்க. மித்திரன் கேள்வி கேட்டதுக்கு ஆசிரியர் பாராட்டு தெரிவிச்சுட்டு அவங்க பாடத்தை நடத்தி முடிச்சாங்க. ஆமாங்க, இந்த கருத்தை தான் நம்ம வள்ளுவரும் இந்த குறள்ல நமக்கு எடுத்துரைக்கிறார். நன்றி. மீண்டும் ஒரு குறளுடனும் ஒரு குட்டி கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன்.